ஆல் வணக்கம் அகேன் ஒன்ஸ் அகேன். அடுத்த வீடியோ என்ன போடலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மாஸ்டர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு. ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். அது என்ன விஷயம்னு மாஸ்டரே சொல்லுவார். நீங்களே சொல்லுங்க மாஸ்டர். யாரு உங்களோட ஃபேவரட் தான் மிஸ்டர் விராட் கோலி. அவரு என்னது 17 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் இல்லைங்களா, நம்பர் 18. ஸோ ஆமா மாஸ்டர், 17 இயர்ஸ். ஆக்சுவலா இப்போ திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது எனக்கு எவ்வளவு வயசாயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா சரி, அதுக்குள்ள போக வேண்டாம். அதுக்குள்ள போக வேண்டாம். விராட் கோலிலே ஃபோக்கஸ் தான் இருப்போம். ஆமா, ஏஜ்ன்ன உடனே ஜர்க்கானார் பாத்தீங்களா. நான் அதுக்கு மேல வந்து நான் எதுவும் பேச விரும்பல. நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. எஸ், இன்னைக்கு வந்து 17 இயர்ஸ் ஆஃப் நம்பர் 18. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாட. பாஷா பாரு பட்டாளத்து நடைய பாரு, பகை நடுங்கும் படைய பாரு, கோட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து கோட்டு நடக்கும் புலிய பாரு, அற்று எரியும் நெருப்ப போல சுட்டெரிக்கும் விழிய பாரு, ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னன் தானடா. இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா, இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா. ஒரு கிரேட் சர்வெண்ட்டாக இருந்திருக்காரு. இந்தியன் கிரிக்கெட் ஃபெட்டர்னிட்டி மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் கிரிக்கெட் ஃபெட்டர்னிட்டிக்கே ஒரு கிரேட் அம்பாசிடராக இருந்திருக்காரு. லைக் அவ்வளோ மில்லியன் ஃபாலோவர்ஸ், அவ்வளோ பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. எஸ், எல்லாரையுமே இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அதில் நான் மாஸ்டர் எல்லாருமே ஒருத்தங்க தான். அவர் எவ்வளோ இன்க்ரெடிபிள் இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. அதனால நானும் மாஸ்டர் வந்து என்ன யோசிச்சோன்னா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 5 இன்னிங்ஸ், விராட் கோலியோட 5 ஃபேவரட் இன்னிங்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்னு யோசித்தோம். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு பேசணும் அப்படின்னு நான் நினச்ச இன்னிங்ஸ் வந்து ரீசெண்டாக நடந்த இந்த T20 மேட்ச், இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். வெரி வெரி ஹை வோல்டேஜ் மேட்ச். ஞாபகம் இருக்கா மாஸ்டர்? கண்டிப்பா கண்டிப்பா, ஸ்ட்ரைட் 6 ஞாபகம் இருக்கு. ரெண்டு ரன்னு 3 விக்கெட், வரவங்களாம் டப்பு டப்பு டப்புன்னு போயிடறான். ஐயோ வெளியே தலை காட்ட முடியாது, அச்சு குத்துரு விராட் கோலி அப்படின்னு ஒரே உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். ஹார்ட் ஆஃப் அன் எம்பரர் அப்படின்னு அந்த கமெண்ட்ரியில் அது கேட்கும் போது ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அதுவும் அந்த அரீனாவே ரொம்ப ஃபேமஸான அரீனா, எம்சிஜியில் நடந்துச்சு பாகிஸ்தான் கூட. அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது ஈஸியாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து ஸ்டார்டிங்கே நிறைய விக்கெட்ஸ் போய் ட்ரம்பிள் ஆகி ஆல்மோஸ்ட் வின் ப்ரெடிக்டர்லாம் வந்து 68-72 பாகிஸ்தான் பக்கம் போய் அதுக்கப்புறம் இல்லாத மேட்சை வந்து உள்ளே இழுத்துட்டு வந்தாங்க விராட் கோலியும் ஹார்திக் பாண்டியாவும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அஸ்வின் வேற வந்து அந்த ஒரு வைடு விட்டார். எப்பா சரியான மேட்ச் அது. ப்ரெஷர் ஹேண்ட்லிங் தான் வச்சுக்கோங்களேன். ஹோல் டீம் வந்து ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணாங்க. பட் விராட் கோலி அகைன் எக்ஸெப்ஷனல் இன்னிங்ஸ். 2 6 அந்த அதுவும் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட். அதாவது நம்ம நிறைய கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலரை ஹாரிஸ் ராஃப் 145+ போடுவாருன்னு நினைக்கிறேன் அந்த பாலை. அவர் வந்து பொசிஷன் ஹோல்ட் பண்ணணும், பாடி வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக பின்னாடி போகணும், அதெல்லாம் வச்சுட்டு அந்த ஷாட்டை மீட் பண்ணி அவர் ஃப்ரண்ட் ஃபுட்டில் அடித்த விதம் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஆல் ஸ்ட்ரக் தான் அது. மேபி எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, நீ அத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி அத்தனை வருஷம் டெடிக்கேட்டடாக இருந்ததுக்கு கடவுள் வந்து உனக்கு அந்த ஒரு ஷார்ட்டாக உனக்கு உன் பேட்டில் கரெக்டாக மிடில் டைம் பண்ண வச்சாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஷார்ட்டை நீங்கள் வந்து பிளான் பண்ணி அதுக்காக இது பண்ணி அடிக்க, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் அடிக்க முடியுமோன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மேட்ச் வந்து எனக்கு ஐ திங்க் அந்த மேட்ச் விராட் கோலி இல்லைனா கண்டிப்பாக வந்து அந்த மேட்சோட ரிசல்ட் வேற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் இப்போ கண்டிப்பாக நம்புகிறேன். உங்களோட மெமரபிள் இன்னிங் சொல்லுங்க. மூவ் பண்ணலாம். இது என்ன கோஇன்சிடென்ஸா என்னன்னு தெரியல, நானும் எம்சிஜி தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து அகைன் அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய அகைன்ஸ்ட் நிறைய இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காரு, அது இல்லாம இருக்காது. இது வந்து 2014 நினைக்கிறேன், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்ல வந்து 169
ஓகேங்களா. இந்த மேட்ச்ல வந்து மிச்சல் ஜான்சனுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல நல்ல பேண்டர் டசல் போயிட்டே இருக்கும். ஆமா, நிறைய சண்டை இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து அவர் அந்த இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு விக்கெட் தான் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். நன் ஃபார் 133 என்னமோ இருக்கும். அவர் வந்து அதாவது அந்த 90s 100s வர்றப்ப வந்து நல்லா அந்த டசல் ஆகி ஆக்சுவலி அந்த யங்கா இருப்பார்ல நேரம், அதனால கொஞ்சம் லூஸ் கான்சென்ட்ரேஷன், 2-3 கேட்ச் எல்லாம் விட்டுருவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ஹி ஜஸ்ட் பிளாஸ்ட் தம் ரைட். அந்த ஐ எம் தேர் அப்படிங்கறது அடிலைட்ல ஏற்கனவே விளையாண்டுருப்பாரு. பட் ஹி வில் ஜஸ்ட் ஸ்டாம்ப் ஹிஸ் அத்தாரிட்டி, ஐ எம் ஹியர் டு ஸ்டே அப்படிங்கிற அந்த ஃபீல் அந்த இன்னிங்ஸ்ல இருக்கும். அது அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, இன் ஆஸ்திரேலியா வாஸ் ஆசம். என்னோட செகண்ட் இதுவும் அதுல இருந்து அப்படியே கோரிலேட் ஆகுது நீங்க விட்டதுல இருந்து. ஆமா, அந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் ஃபுல்லாவே அந்த டயத்துல நிறைய மெமரபிள் இன்னிங்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக் ஃபீலிங் இருக்கு. ஏன்னா நான் ஃபைனல் இயர் அந்த வருஷம் நான் வந்து ஜாப் ஜாயின் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தையா இருந்திருப்பீங்க நீங்க. சரி, இன்னிங்ஸ் பத்தி சொல்லுங்க. இல்ல அதான் எனக்கு காலையில இந்தியன் டைம்ல வந்து 5 o'clock மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். காலையில காலேஜ் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த காலையில அந்த ஒரு 1 hour பாக்குறது, அப்புறம் காலேஜ் பஸ்ல வந்து அங்கங்க ஸ்கோர் பாக்குறது. ஸோ இப்போ நம்ம பேசும்போது ஆக்சுவலாக எனக்கு அந்த மெமரிஸ்லாம் வருது. அந்த காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போது அந்த மேட்சை பார்த்த மெமரிஸ்லாம் வருது. ஸோ என்னோட அடுத்த மெமரபிள் இது வந்து சேம் அந்த 2014 ஆஸ்திரேலியன் சீரீஸ் தான். பட் ஆனால் வந்து எம்சிஜி இல்லாமல் ஆடிலைட்ல. ஸோ ஆடிலைட்ல எக்கச்சக்க ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இஷ்டத்துக்கு அவரோட ஹோம் கிரவுண்டுன்னே சொல்லலாம் ஆடிலைட்டை. அந்த லெவலுக்கு ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அதுல வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல 141 அடிப்பாருப்பா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் 100 தானே இல்லையா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் 100 தான். எனக்கு ஏன் அந்த சீரீஸ் வந்து அந்த மேட்ச் வந்து ரொம்ப மெமரபிள்னா, அதுக்கு முன்னாடி ஹி ஹஸ் ஜஸ்ட் கம் ஃப்ரம் இங்கிலீஷ் சம்மர். ஸோ இங்கிலீஷ் சம்மர்ல தான் வந்து ரொம்ப ஐ திங்க் இஸ் ஆவரேஜ் இஸ் 10 என்னமோ நினைக்கிறேன், வந்து 13 or 12 நினைக்கிறேன், 10 to 14 அந்த ரேஞ்சுக்குள்ள தான், அந்த ரேஞ்ச். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பிக்கப் இருந்துச்சு. ஐ திங்க் ஹி இஸ் த பாய் டு லுக் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல அது டோட்டலா ஸ்டாப் ஆச்சு. ரெண்டாவது என்னன்னா, மகேந்திர சிங் தோனி வந்து அப்போ டெஸ்ட் கேப்டன்சி வந்து குவிட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்த டைம். அண்ட் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து அவர் கேப்டன்சி பண்ணல. மேபி இன்ஜுரின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவருக்கு அவரோட டாக்டர் அப்போ தான் பிறந்திருந்தாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து அவர் கேப்டன்சி பண்ணல. அந்த பேட் இங்கிலீஷ் சீசனுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் கோலி வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் அ கேப்டன், ஸ்டாண்டின் கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிலைட்ல வாக் பண்ணி வரும்போதே எந்த ஒரு பிளேயரா இருந்தாலும் அந்த ஒரு மைண்ட்ல இருக்கும், நம்ம ஆவரேஜ் 13 தான் வச்சிருக்கோம் டெஸ்ட்ல, ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டனா ஆடுறோம். ஸோ அப்படின்னு. ஆனா அவர் நடந்து வரும்போதே எனக்கு தெரிஞ்சது என்னமோ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ல நடந்து வரான்ப்பா இவன் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆல்மோஸ்ட் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க 10 விக்கெட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இருந்த மைண்ட் செட்டு கிரிக்கெட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிராக்கு தான் எல்லாருமே ஆடுவாங்க. பட் ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா அட்டாக் பண்ணி ஆட ஆரம்பிச்சிருவார் செகண்ட் இன்னிங்ஸ்ல. அதாவது நம்ம தோக்குறோமோ இது பண்றோமோ அப்பதான் அந்த எரா வந்து இது பண்ண ஆரம்பிச்சது. irrespective of whatever the results, we will always concentrate only on winning matches அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த செகண்ட் இன்னிங்ஸில் அவங்கள கவுண்டர் அட்டாக் பண்ணி அந்த 141 அடிச்சது, இந்தியா லாஸ்ட் த மேட்ச். பட் ஆனாலும் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு மரண பயத்தை காமிச்சிட்டாங்க பரபா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாது கவுண்டர் அட்டாக் திருப்பி அடிக்கும் போது. ஸோ அது எனக்கு ரொம்ப மெமரபிள் இன்னிங்ஸ். உங்களோட இன்னிங்ஸ் சொல்லுங்க. Oh, there's a start. There's a lovely start after lunch. Forward to the skipper. Oh, it's over-pitched. That's a big gap. And that is beautiful timing. Second Test match 100 in Australia, both at Adelaide. Exactly what the Australian public need to see. Oh, he comes out. He's just guy got class, but can he show it on a big stage here at the MCG? 100 in each innings at Adelaide, disappointing at the Gabba. This is his big acid test as far as I'm concerned. Oh, that's nicely played. A counter-attack by Kohli here, 4 on the 3 On 98. And that'll be 100. She's a good player. And he loves the battle against Australia. நீங்க டச் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி கிட்டத்தட்ட. ஸோ இங்கிலாந்து சீரீஸ் பத்தி சொல்லிட்டீங்க. ஸோ அந்த டயத்துல வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஆஸ்திரேலியா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா கிட்டத்தட்ட எல்லாம் கான்கர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்லி பிளேஸ் வேர் ஹி டிட்ன்ட் ஸ்கோர் ரன்ஸ் வந்து இங்கிலாந்து.
ஸோ இது என்னோட இது வந்து 149 அகேன்ஸ்ட் இங்கிலாந்து அட் எட்ஜ்பாஸ்டன் 2018. ஓகேங்களா? அது அகைன் இதெல்லாம் வந்து நம்ம அந்த மேட்சை பார்த்தாதான் அதோட இது தெரியும். ஹி செட் ஐ திங்க் பிஃபோர் த சீரீஸ் நினைக்கிறேன், ஹேஸ் டு லைக் ஈகோவை விட்டுட்டு விளையாடணும் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகி முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன சொல்றது அந்த டிஃபென்ஸ்ல டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணி இன்ஃபேக்ட் ஆண்டர்சனுக்கு எதுலாம் எட்ஜ்லாம் ஆகும். ஓகேங்களா? பட் ஆனாலும் சம்ஹவ் ஹி சர்வைவ்ட். அது வந்து ரொம்ப ஹார்ட் ஃபைட்டிங், அதாவது ரொம்ப ஃப்ளூவெண்டா இருக்காது. ஆனா ஹி ஷோட் லைக் எந்த கண்டிஷன்லயும் என்னால ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஃபர்ஸ்ட் 60-70 ரன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாப்ல. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் வேற போயிடும். ஹி வில் ஜஸ்ட் ஹேவ் த லைசன்ஸ். லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பே வந்து ஏதோ 60-70 இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கோர் வந்து ஆல்மோஸ்ட் ஈவன் வித் இங்கிலாந்து கொண்டு வந்துருவாப்ல. ஆனா ஸ்டில் ஐ திங்க் லூஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அகைன் அந்த மேட்ச்ல வந்து ஐ கேன் ஸ்கோர் ரன்ஸ் எனிவேர், ரைட்? அது கஷ்டப்பட்டு நம்ம ஆஸ்திரேலியால பாக்குறதெல்லாம் ஃப்ளூவெண்ட் இன்னிங்ஸ். ஓகேங்களா? இங்க வந்து தோ ஐ ஸ்ட்ரகிள்ட் ஐ கேன் ஸ்டில் ஸ்கோர் ரன்ஸ், டர்ட்டி ரன்ஸ் என்னால எடுக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணது அகைன் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் கிரேட்னஸ் இல்லையா? Kohli's on 97, looking for his 100 and finds his 100. Wow, talk about the passion. A 22nd Test match 100 for the Indian captain. He had a lot of questions he wanted to answer. His first Test 100 in England, not without its chances, but he's had to... மூணாவது நீங்களே சொல்லுங்க. மூணாவது நான் நோட் பண்ணது வந்து T20 இன்னிங்ஸ். ஓகேங்களா? இது வந்து T20 அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அகைன் செமிஃபைனல் இன் மொஹாலி. ஓகேங்களா? அந்த சேஸ் 16 ஆமா அந்த சேஸ். ஓகேங்களா? அந்த சேஸ்ல வந்து ஐ திங்க் 82 என்னமோ அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 161 என்னமோ சேஸ் பண்ணணும். எப்பயும் போல இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் ஹி லைக் லெட் த டீம் த்ரூ டில் த எண்ட். ஆமா அவர் தான் சேஸ் பண்ணி பினிஷ் பண்ணுவாரு. கொஞ்சம் கடைசியில வந்து ரன் ரேட் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது வரைக்கும் ஆக்சுவலா அகைன் வி நோ ரைட் பில்டிங் த இன்னிங்ஸ் இஸ் விராட்ஸ் இது இல்லைங்களா? ஸோ அது வரைக்கும் 1s 2s பயங்கரமா அந்த ரன் ரேட் ஓரளவு கீப் அப் பண்ணிட்டு வந்திருப்பாரு. கடைசியில வந்து அந்த ரன் ரேட் கூடனே ஹி வில் ஜஸ்ட் ஓப்பன் அப். சில சிக்ஸஸ்லாம் எனக்கு ஞாபகம் ஸ்ட்ரைட்ல வந்து மிஸ் டைம் ஆன மாதிரி இருக்கும், ஸ்டில் 6ல போய் விடும். ஜேம்ஸ் ஃபாக்னர் பால்ல நினைக்கிறேன். அந்த அந்த இன்னிங்ஸ் அதான் சொல்றேன்ல, அந்த 1s 2s தான் நிறைய இருக்கும். அதை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹவு டு லைக் சேசிங் த ஸ்கோர் அது வந்து நல்லா அதுல வந்து சூப்பரா பண்ணிருப்பாப்ல. அந்த 82 வந்து ஆசம் இன்னிங்ஸ். ஐ திங்க் விராட்டுமே வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவரோட ஒரு டாப் 3 இன்னிங்ஸ் க்ளோஸ் டு ஹார்ட்ல அதுவுமே ஒன்னு. Like this, with not a massive target, they want him to bat till the end. Catch it! Has he timed this well enough? Yes! The bottom hand of Virat Kohli gets a boundary. Nothing wrong with the ball. So much. Well, he bowls a half volley. If Dhoni said to Virat Kohli, let's look for singles, he didn't listen to him. Do the young listen to the old? I'm not too sure. And thank God they don't. India have made the semi-finals of the ICC World 2020. நீங்க சொல்லுங்க. என்னோட அடுத்தது வந்து நம்ம இங்கிலாந்து பற்றி பேசிட்டோம், ஆஸ்திரேலியா பற்றி பேசிட்டோம், T20 வேர்ல்ட் கப் பற்றி பேசிட்டோம். அடுத்தது என்னோட இது வந்து இதுவுமே ஒரு முக்கியமான சீரீஸ் தான் 2018 ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ செஞ்சுரியன்ல டெஸ்ட் மேட்ச், அதுல ஒரு செஞ்சுரி போடுவார். அதான் வரிசையா கவர் பண்றோம், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, சூப்பர் கண்ட்ரீஸ். ஸோ அதுல வந்து செஞ்சுரி போடுவார். அதுவும் இந்த ரீசன் வந்து என்னன்னா லைக் அகைன் சவுத் ஆப்பிரிக்கால அந்த டைம்ல இருந்த பவுலிங் அட்டாக்கு ரெட் பால்ல ரொம்ப ஃப்ளூயண்டா இருக்கும். மற்றவங்க இந்தியன் டீம்ல அந்த டைம்ல ஆடிக்கிட்டு இருக்க அந்த பேட்டர்ஸோட ஃப்ளூயன்சிக்கும் இவரோட ஒரு ஃப்ளூயண்ட்டுக்கும் ரொம்ப ஃப்ளூயண்டா இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பேக் ஃபுட் பிளே. ஓகேங்களா? பேக் ஃபுட் வந்து அந்நேரம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால கொஞ்சம் ஓவர் பிச்சுனாலும் டிரைவ் வந்துடும் விராட்டுக்கு. அதனால வந்து செம்ம அந்த பேலன்ஸ்டா இருக்கும், ஃப்ளூயன்சி சூப்பரா இருக்கும். நீங்க எந்த மேட்ச் சொல்றீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் சொல்றேன், அவர் செஞ்சுரி போட்ட அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் சொல்றேன். செஞ்சுரினா செஞ்சுரியன்லயா இல்ல செகண்ட் மேட்ச்னு நினைக்கிறேன். செகண்ட்
செகண்டா ஃபர்ஸ்டா ஞாபகம் ஆனா இல்ல. ஆக்சுவலா இந்த மேட்ச்ல வந்து இந்தியா வந்து லூஸ் பண்ணிடுவாங்க. ஆமா. அவர் செஞ்சுரி போட்டுமே ஐ திங்க் ஹி வில் ஸ்கோர் 155 ஆர் சம்திங். பட் ஆனா worst பார்ட் என்னன்னா அவர் மட்டும்தான் ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. மேபி டபுள் டிஜிட்டே அவர் ஒருத்தர் தான் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல மேபி புஜாரா வந்து ஒரு 20-30s அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரிபடி வில் பி லைக் பேக் ஆஃப் கார்ட். ஸோ சூப்பர். ஓகே ஓகே, நான் நெக்ஸ்ட் சொல்லட்டா? நான் அடுத்து ஓகே, நானும் சேம் சீரீஸ் தான் எழுதியிருக்கேன் பாத்தீங்களா. கண்டிப்பாங்க, நாங்க பேசி வச்சு சொல்லல. பட் நான் டாபிக் மட்டும்தான் இது அப்படின்னு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு. ஆமா, அதே சீரீஸ் தான். ஓகேங்களா, நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணேன். இது வந்து தேர்ட் மேட்ச்னு நினைக்கிறேன் ஜோஹானஸ்பர்க்ல. செஞ்சுரி இல்ல, ஓகேங்களா, 50 and 40 நினைக்கிறேன். 54-41 என்னமோ பார்த்தேன் நானு. அதுலயே வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டமான பிட்ச், அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகேங்களா, ஆனா அவர் அந்த நீங்க சொன்ன அந்த ஃப்ளூவன்சி இருக்கும். he will score quickly. நமக்கு ஆக்சுவலா அந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஆம்லாவும் எல்கார் நினைக்கிறேன் நல்லா ரன் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா பிட்ச் ரொம்ப கஷ்டமா இருக்கும். டக்கு 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 டக்குன்னு விக்கெட் போய் இந்தியா வின் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ண அந்த பிட்ச்ல வந்து விராட் வந்து 2 இன்னிங்ஸ்லயுமே வந்து he will get close to 50. ஸோ அது ஒரு யூனிக் ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸா எனக்கு தோணுச்சு. ஆமா, எனக்கு அது வந்து அகைன் நாஸ்டாலஜிக் மூமெண்ட் தான். ஏன்னா அப்ப அந்த டைம்ல வந்து இந்த பிரஸ் ஆமா, ஏன்னா கேப்டன் வேற இல்லைங்களா. சோ அந்த அவரோட அந்த ஃபுல் ஃபயர் எல்லாம் இருக்கும். அந்த இது இருந்திருக்கும். பிளஸ் வந்து அந்த பிட்ச் வந்து ஆட முடியாது, வந்து ரொம்ப டேஞ்சரஸ் பிட்ச். நடுவில் மேட்ச் அஃபிஷியல்ஸ்லாம் வந்து பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, மேட்சை கால் ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் ஐ திங்க் ஹி என்ஷூர்ஸ் தட் இல்ல நான் ஆடுறேன் நீ போடு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு அப்படின்றத வந்து பேப்பர்ல பெருசா போட்டிருந்தாங்க. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் லைக். அவரோட பெரிய ப்ளஸ் பாயிண்டே அந்த மைண்ட் செட் தானே. சரியான பிக். ஆமா, அதுவும் ஒரு சூப்பர் மேட்ச். Decision. Lovely shot. That's Virat Kohli. Ball election before the first test match, dropping run. Okay, என்னோட அடுத்து வந்து அகைன் நான் T20, பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் கிடையாது, IPL. ஸோ வே பேக் இன் 2016, ஐ திங்க் ஒன் ஆஃப் த மெமரபிள் இயர் ஃபார் RCB அண்ட் ஃபார் விராட் கோலி அண்ட் ஹிஸ் ஃபேன்ஸ் ஆல்சோ. ஸோ 2016 ஒரு 15 ஓவர் மேட்ச் நடக்கும். ரெயின் வர்றதுனால பெங்களூரில் அவருக்கு அப்போ ஆல்ரெடி அந்த வெப்பிங் இன்ஜுரி வேற ஆகிடும். ஸோ அந்த சீசனில் தான் அவருக்கு அந்த வெப்பிங் இன்ஜுரி ஆகி இங்கே வந்து 13 ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாரு கையில். பட் அவர் அந்த மேட்ச்ல வந்து 15 ஓவர்ஸ் மேட்ச்ல ஓப்பனிங்ல அந்த வெப்பிங் இன்ஜுரியோட செஞ்சுரி அடிப்பாரு. ஆனா ஓப்பனிங் கிடையாதுல்ல, அந்நேரமே ஓப்பனரா? அவர் ஓப்பனர் தான். ஸோ அந்த 15 ஓவர்ஸ்ல ரெயின் இதுல அந்த வெப்பிங்கோட எப்படிப்பா நீ செஞ்சுரி போட்ட. அதுவும் அந்த சீரீஸ்ல அவர் ஐ திங்க் 4 செஞ்சுரிஸ் போடுவார்னு நினைக்கிறேன் அந்த ஒரே வருஷத்துல. ஆனா அது வந்து அந்த ஸ்டிச் ஆயும் வந்து அந்த கையோட 15 ஓவர்ஸ் மேட்ச்ல செஞ்சுரி போட்டதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஓவரா தெரிஞ்சது. அப்போ இப்படி செஞ்சுரி அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சரியான மேட்ச் அது. அதை அடிச்சுட்டு தான் அந்த ஒரு ஃபேமஸான அந்த ஒரு இந்த இது பண்ணுவாரு, ஒரு செலிப்ரேட். Yes, done with lot of these. Yes, Virat Kohli. Beautifully played that and away for 4 to bring up a 400 in 2016 in 2020 cricket. லாஸ்ட் இது நீங்களே சொல்லுங்க. லாஸ்ட் இது நான் 4th சொன்ன மாதிரி தான். நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறமா இந்த 2016 இந்த 15 ஓவர் மேட்ச் பேசினதுனால இப்போதான் யோசிச்சு பார்த்தேன். ஆக்சுவலாக 2016 IPL மட்டும், அதாவது வந்து அப்போ 8 டீம் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ 8 டீம் விளையாடிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு 65 லீக் மேட்சஸ் கிட்ட விளையாடி இருப்பாங்க. 973 ரன்ஸ் அடிச்சிருக்காரு IPL. இல்லாம 2016 இன்டர்நேஷனல் ரன்ஸ் மட்டும் 2580 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு கேலண்டர் இயர் இனிமேல் ஒரு பிளேயருக்கு வருமா, க்ளோஸ் டு லைக் 3000 ரன்ஸ் இன் சீரீஸ் அப்படின்னு வருமா. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து பவுலர்ஸ் அண்ட் இந்த மாதிரி இப்போ அந்த பவுலிங் பிச்சோட கண்டிஷன் இப்போ எல்லாமே ஃப்ளாட் ட்ராக் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த டைமில் 2016 ஆஸ்திரேலியா போனாங்க, இதுக்கு போனாங்க. அந்த மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் ஆண்டர்சன், பிராடு, ஜான்சன், ஸ்டெயின், இவங்களை எல்லாருக்கும் அகேன்ஸ்டாக 3000 ரன்ஸ். ஐ டோன்ட் திங்க் ஸோ. இட் இஸ் நாட் அ ஜோக். ஐ மீன் இட் கேன் நெவர் பி அ ஜோக். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் வை லைக் ஹீ இஸ் அ கிங். நீங்க அப்ப 2016 as a whole year is a top performance year னு சொல்றீங்க. யோசிச்சாலும் 2016
ஹிஸ்ட்ரியில் வந்து அழிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு இயர் மாதிரி அந்த கிங்குக்கு வந்து அதான். சூப்பர். ஓகே, நான் வந்து அகைன் இது ஒரு யூனிக் மேட்ச்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா இன் ஆஸ்திரேலியா. ஓகேங்களா, ஐ திங்க் ஹோபார்ட்னு நினைக்கிறேன். 2013 அந்த எண்ட் சீசன் நினைக்கிறேன். அதுல வந்து இந்தியா வந்து ஏதோ போனஸ் பாயிண்ட் கான்செப்ட்லாம் நேரம் இருக்கும். அந்த ட்ரை சீரீஸ் நடக்கும் தெரியுமா, அதுல வந்து இந்தியா போனஸ் பாயிண்ட் எடுக்கணும்னா 40 ஓவர்ஸ்ல என்னமோ 320 ரன்ஸ் சேஸ் பண்ணணும். 36-37 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணிடுவாங்க. கோலி வந்து 133 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. லசித் மலிங்கா இருக்காரு பாத்தீங்களா, அவரை சொல்லி சொல்லி ஃபிளிக் இப்படி அப்படி இப்படி அப்படி இங்கிட்டு போகும், ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒரு டபுள்ஸ் ஓடுவாரு, செகண்ட் பால் ஒரு டபுள்ஸ் ஓடுவாரு, மீதி 4 பால் 4 4. ஆமா ஆமா ஆமா. அது வந்து கமெண்ட்ரில எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது அவங்களே நம்ம டீம் பிளேயர்ஸே வந்து ஏதோ அவங்களுக்கு பியாண்டா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அதுல பினிஷ் பண்றப்ப அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவர் வந்து இந்த இன்னிங்ஸ் வந்து வில் பி ரிமெம்பர்ட் ஃபார் லாங் ஆர் எவர், இதுக்கு மேல ஒரு இன்னிங்ஸ் நடக்குமா அப்படிங்கிற. ஏன்னா நீங்க அதான் ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும், எதுவுமே வந்து லக்குலாம் இருக்காது, எல்லாம் ஃப்ளூவெண்டா அந்த ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த வீடியோ கேம்ல விளையாடுற மாதிரி இருக்கும். வரிசையா அடிச்சுக்கிட்டே இருப்பாப்புல, செம்மையா இருக்கும் அது. அதுவும் வீக் பவுலிங் எல்லாம் கிடையாது. மலிங்கா இருப்பாப்புல, ஐ திங்க் குலசேகரா இருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து ஸ்ட்ராங் பவுலர்ஸ் தான், அது ஆஸ்திரேலியன் பிச்சு. சோ செம்மையான இன்னிங்ஸ் அது. அகைன் பிகினிங் ஆஃப் த கெரியர் வந்து இல்லைங்களா. Oh, he's clubbed it. Gee, that's a good shot. Malinga to Kohli. Smashed off middle stump. There's going to be 2. And he comes back for one of the best one-day international hundreds one can remember. A night he'll never forget. Virat Kohli has delivered. ஓகே, நம்ம ஐ திங்க் நம்மளோட மெமரபிள் இன்னிங்ஸை வந்து நம்ம வந்து பேசிட்டோம். ஃபைனலாக வந்து உங்களோட தாட்ஸ் சொல்லுங்கள். 17 years ஆஃப் கிங் கோலி. அஃப்கோர்ஸ் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் டெஸ்ட்ல அவரை நேர்ல நம்ம அவர் ஆடுற ஸ்ட்ரோக்ஸை பார்ப்போம்னு. வந்திருக்கலாம், ரன் நிறைய எடுத்திருப்பாப்ல, பட் ஓகே, இட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் எ ரீசன், அவ்வளவுதான். இதுவும் இல்லாம நம்ம கோலியை ஜஸ்ட்ல வேற மிஸ் பண்ணிட்டோம். நம்ம ஆமா லார்ட்ஸ்ல 8 மணி நேரம் கழிச்சு போயிட்டோம். அவர் அப்பதான் வந்து பேட்டிங் பிராக்டிஸ்க்கு வந்துட்டு போனாரு அப்படின்னாங்க, ஜஸ்ட்ல மிஸ் பண்ணிட்டோம். நான் பாத்துட்டேன். நான் வந்து போன தடவை இங்கிலாந்துக்கு வந்தப்ப நான் நேரம் ஓவல் கிரவுண்டு போய் நான் பாத்துட்டேன். நான் அவருக்கு பிளேக்கு பேட்டிங் பண்றதே நான் பாத்துட்டேன். ஐ எம் லக்கி. ஆமாயா, நீ மச்சக்காரன் தான். பட் அது ரெஃப்ளெக்ட் ஆனா என்னன்னா, நம்ம நிறைய இன்னிங்ஸ் பேசலாம். பட் ஆனா அவருக்குன்னு ஒரு யூனிக்கானது என்னன்னா சேஸ் மாஸ்டர். ஓகேங்களா, சேஸ வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது வந்து சான்ஸே கிடையாது. இன்ஃபேக்ட் ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கும். மேபி நம்ம அதே ஒரு வீடியோவா பேசலாம்னு நினைக்கிறேன். சேசிங் இன்னிங்ஸ் மட்டுமே ஸ்பெஷலா பேசினாலே நிறைய இருக்கும், ஸ்டாட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஸோ சேஸ், அதுவும் ஓடிஐல வந்து சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம இந்த சேனா கண்ட்ரிஸ்ன்னு சொல்றோம்ல, அதுல வந்து அக்ராஸ் த குளோப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து ஸ்டாண்ட் அப் ஸ்கில்ஸ் வித் ஃபயர். அதான் நான் பாக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இதுதான் வந்து எங்களோட மெமரிஸ் ஆஃப் விராட் கோலி. ஸோ தேங்க்யூ மாஸ்டர், இந்த இதை பத்தி பேசுனதுனால நிறைய என்னுடைய மெமரிஸ் எல்லாம் போயிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ லிட்டரலி யா, good memories. So thank you Virat Kohli once again for being a very great ambassador and inspiring a millions of people. நாங்களும் கண்டிப்பா உங்களை பத்தி நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கோம். உங்களோட மெமரபிள் இன்னிங்ஸ், விராட் கோலியோட இன்னிங்ஸ், இல்ல விராட் கோலினா உங்களுக்கு ஞாபகம் வர உங்களோட காலேஜ் டேஸ், ஸ்கூல் டேஸ் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நாங்க நிறைய மிஸ் பண்ணிருப்போம். ஏன்னா அவ்வளவு இன்னிங்ஸ் இருக்கு. நாங்க எங்களுக்கு டாப் ஆஃப் த மைண்ட்ல இருந்து தான் சொன்னோம். உங்களோட இதையும் நீங்க ஷேர் பண்ண கண்டிப்பா நிறைய இருக்கும். ஆமாம், அது என்னன்றதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேபி லைக் அதில் இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துமே நாங்கள் கண்டிப்பாக பேசுகிறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள். தோஸ் ஹூ லவ் கிரிக்கெட், ஐ திங்க் யூ வில் லவ் திஸ் சேனல் ஆஸ் வெல், பிகாஸ் வி ஆர் டூயிங் திஸ் ஃபார் த பேஷன் ஆஃப் கிரிக்கெட். ஸோ அண்டில் next time in the next video, signing off Vikram and Master. Bye bye. Bye bye.